தேவன் கிருபையாக தந்த இந்த இரவு நேரத்துக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஒன்று கூடவும் அவருடைய மகா பரிசுத்தமான பிரசன்னத்தை நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ளவும், இரவு நேரத்தில் விழித்திருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கவும் கர்த்தர் இந்த அருமையான நேரத்தை தந்திருக்கிறார். இந்த அருமையான கூடுகைக்கு ஆரம்பமாக யாவரும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகின்றோம். கிருபையாக நீர் தந்த இந்த நாளினுடைய இரவு நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய பாதத்தை நாங்கள் தேடி வந்து நிற்கின்றோம். காத்திருந்து விழித்திருந்து ஜெபிக்கும்படியாக ஆவலோடு கூடி வருகின்ற எல்லாரையும் உம்முடைய சமூகத்துக்கு நீர் அழைத்து கொண்டு வருவீராக. இந்த இடத்துல மெய்யாகவே தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உணரத்தக்கதாக உம்மை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. பாடல்களின் வேளையை ஆசீர்வதித்து தாரும், ஜெப நேரத்தை ஆசீர்வதித்து தாரும், செய்தியின் நேரத்தை கர்த்தரை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஐயா. இந்த இடத்துல விசேஷமாய் தேவன் கொண்டு வந்திருக்கிற உம்முடைய ஊழியர்களுக்காக, அருமையான குழுவினருக்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அவங்க ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து வெளியீடு என்ற நாளே இங்கு இந்த காத்திருப்பு ஜெப கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் சபை மக்கள் அனைவரையும் எங்கள் குழுவின் சார்பாகவும் ஆண்டவருடைய இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை துவக்கமாக ஆண்டவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் ஆரம்பிப்போம். முதலாவது பாடலாக அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கும் என்ற பாடலை எங்களோடு கூட உற்சாகமாய் கைகளை தட்டி யாவரும் பாடும்படியாக நான் அழைக்கிறேன். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. என் சபையுடனே உம்மை துதித்திட
செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே துதிகான மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுவே சம்பூரண ஆசீர்வாதங்களாய் திருப்தியாய் அனுப்பிடுவே ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே காரவாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தெய்வ வீட்டின் நன்மையாலே திறந்திட வந்து நிற்கிறோம் காரவாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தெய்வ வீட்டின் நன்மையாலே திறந்திட வந்து நிற்கிறோம் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் தாயினும் மேலாக அன்பு இவ்வளவாய் கர்த்தர் வழி நடத்தின கிருபைக்காக
பாடலிலும் கூட அருமையாக எழுதியுள்ளார். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயிலும் மேலாக அன்பு நீர் எனக்காக ஜீவன் தந்த ஆண்டவர். ஆமென். மாம்சமானவர்கள் எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் வந்து நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கைகளை தட்டி சொல்லலாமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை அவருடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்தி ஆராதிக்க கர்த்தர் செய்த நல்ல பாக்கியத்திற்காகவும் ஸ்லாக்கியத்திற்காகவும் நன்றி செலுத்துவோம். அடுத்த பாடலாக 4வது பாடல், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் என்ற பாடலை எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் கைகளை தட்டி உற்சாகமாய் பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. போனாலும் ஆனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. என்று சுகமானவர், ஏகோ வருவாய் இந்த மெய்வரானவர், ஏகோ வராப்ப இந்த சுகமானவர், ஏகோ வருவாய் இந்த மெய்வரானவர். வருவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வருவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள்
ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், இந்த வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
தந்தவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இல்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரே நீ சகலமும் செய்ய தேவனே உமக்கு ஒப்பான தேவன் செய்ய நினைத்ததை நிறைவேறும், நினைத்ததை தடுப்பவர் யார்? செய்ய நினைத்தது நிறைவேறும், செய்வதை தடுப்பவர் யார்? தேவனே நீ சகலம் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரே நீ சகலம் செய்ய வல்லவர். தேவரே உமக்கு ஒப்பான தேவன் யார்? ஹல்லேலூயா. வேதம் வைத்திருப்பவர்கள் எடுத்து வாசியுங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 17வது வசனம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த தரிசனம் இது போல இந்த சமாதானம் புறத்தில் இருக்கும் சுற்றியுள்ள வாலிபர்களும் மூப்பர்களும் இந்த ஆலயத்தில் வந்து இருக்கிறவர்கள் யாவரும் இந்த வேத வசனத்தின்படி வாழவும் கர்த்தர் கடைசி நாட்களில் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்ம அந்த செகண்ட் ஸ்டான்ஸாவை கூட திரும்பி பாடலாம். கைகளை தட்டி நீங்கள் எங்களோட உற்சாகமாய். தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. ஓ தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரே உமக்கு ஒப்பான தேவன் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரே உமக்கு ஒப்பான தேவன் யார்? ஹல்லேலூயா. இருந்த இடங்களிலே எழுந்து நின்று கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவரை துதிக்க போகிறோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த ராத்திரி வேளையிலே கூட கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தை ஆளுகை செய்யும்படியாக இந்த ஆலயம் முழுவதும், இந்த சமாதானபுரம், இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் நீங்கள் கர்த்தரிடத்தில்
எடுக்கும் விண்ணப்பத்துக்கு பதிலளிக்க போகிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்ச நேரம் நம்ம துதிக்க போகிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம். அப்பா, நீ செய்த நன்மைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீ செய்த எவ்வளவோ எண்ணி முடியாத அதிசயங்களும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் எங்கள் வாழ்க்கையில் செய்து இருக்கிறீர் அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை என்று வேத வசனம் கூறுகிறது. துதிங்க, வாய்களை திறந்து துதிங்க. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் பரிசுத்தப்படப்படுவது. எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். வானம் திறக்கப்படுவதும் எங்கள் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மாற்றியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். மனிதர்கள் மாற்றியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. துதியின் மத்தியில் வாசம் செய்கிறான். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் வாசம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. இந்த அருமையான இரவு வேலைக்காக நன்றி அப்பா. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி வருகிறீர்கள் என்று வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவாதி தேவனே அப்பா, உம்மை நினைவு கூறுகிறோம். இந்த இடத்துல
நீர் அசைவாடுவீராக. இயேசப்பா, ஒரு விசை உம்மை நாங்கள் ஆராதித்தோம். எங்களுடைய இருதயத்தை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அப்பா, எங்களுடைய இருதயம் அப்பா நாங்கள் ஜெபிக்க போறோம், அதற்கு நாங்கள் ஆயத்தமாக மாற சுவாமி எங்களுடைய இருதயத்தை கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா. மகனே, மகளே, நீ இந்த இடத்துல எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறாய் என்று தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் உன்னை கொண்டு, நீ ஜெபிக்கின்ற ஜெபத்தை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். இயேசுவே, உம்முடைய சிலுவை காட்சியை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம். உம்முடைய சிலுவையை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. சுவாமி, எங்களுடைய மீறுதல்களுக்காய் நீர் காயப்பட்டீரே அப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னிக்க ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று எங்களுடைய பாவத்திற்காக அப்பா அகோர சிலுவையில ரத்தத்தை சிந்தி எங்களுடைய பாவத்தை மன்னித்தீரே. உம்முடைய சிலுவையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். என் மீறுதல்கள் காயவர் காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்கள் காயவர் நொறுக்கப்பட்டார். மகனே, மகளே, உன்னுடைய மீறுதல்களுக்காய் அவர் காயப்பட்டார், உன்னுடைய அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தி. உனக்காகவே, உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. அப்பா, உம்முடைய அன்பை நினைவு கூறுகிறோம். இயேசுவே, உம்முடைய மாறாத கிருபை என்றும் குறையாது. இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாது. மகனே, மகளே, அவர் நம்மளை பாவி என்று அல்லாமல் எப்படி இயேசுவோடு தொங்கின 2 கள்ளர்களில் ஒருவனை ஆண்டவர் மன்னித்து பரதீசியில் கொண்டு போனாரோ, கடைசி நிமிஷத்துல ஆண்டவர் ரட்சித்தது போல இப்பொழுது இந்த நொடியில நம்மளை ரட்சிக்க, நம்மளுடைய பாவங்களை கழுவ, உள்ளான பாவங்களை கழுவ, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை விட்டு விலகி அவருடைய சிலுவையை சுமக்க உன்னை என் மகன் வரமாட்டானா, என் மகள் வரமாட்டாளா என்று ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, என் தேவ ஜனமே, எனது மகன் இந்த பாவத்தை விட்டு வெளியில வந்துட மாட்டானா, எனக்காக வாழ மாட்டானா என்று ஏக்கத்தோடு அப்பா பார்த்து கொண்டிருக்கிறார். அவரு இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லுங்க. சிலுவையை சுமந்து கொண்டு வரும்போது சாட்டைகளால் அடித்தாங்க. எல்லா சாட்டைகளிலும் கொக்கி இருந்துச்சு. ஒவ்வொரு கொக்கியும் சதையை பிச்சுட்டு வந்து யாருக்காக? மகனே, மகளே, தேவ ஜனமே,
உனக்காகவும் எனக்காகவும். பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. சொந்தம் கொள்ளவா இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றென்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. அவருடைய கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. அவரு அந்த வீதியில நடந்து போயிட்டு இருக்கும்போது கன்னத்திலே அறையறாங்க. ஆண்டவர் பார்த்து, பிதாவே இவர்கள் செய்கிறது என்னவென்று அறியாது இருக்கிறார்கள் என்று. இவ்வளவு பொறுமை யாருக்காக? தெய்வ ஜனமே, திருச்சபையே, உனக்காகவும் எனக்காகவும் மகளே. ஏறுகிறார் அவரு சிலுவை சுமந்து கொண்டு. ஒரு நடந்து போயிட்டு இருக்கா, வெயிட் தாங்க முடியாம கீழே விழுற. எல்லா பாடுகளும் எல்லா பாவமும் அவர் மேல சுமக்கப்பட்டது. உன்னுடைய என்னுடைய நாம் செய்த எல்லா பலவிதமான பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் மீறுதல்களுக்காகவும் அறியாமைக்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கன்னத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்தவர்களாக இந்த வரிகளை பாடலாம். கன்னத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை இந்த பாடுகள் உந்தன் வாழ்விற்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயா இயேசுநாதரை? நேசித்து வா குருசெடுத்து. இந்த சரணத்தை பாடும் பொழுது அவரை நேசித்தவர்கள் மாத்திரம், அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன் சுவாமி, டாடி நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா. இந்த பாடுகளை அப்பா உம்முடைய
உடம்புல இருக்கிற கடைசி ரத்தம் வரைக்கும் ஈட்டி எடுத்து குத்தி செத்துட்டானா இல்லையான்னு பார்க்கிற அளவுக்கு அப்பா நீங்க செத்து எங்களுடைய பாவத்தை மன்னித்தீரே அப்பா. எங்களை உமக்கென்று அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுத்தவர்களாக, உள்ளம் நொறுக்கப்பட்டவர்களாக அவருடைய சிலுவை காட்சியை உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துங்க. இந்த பாடுகள் உந்தன் வாழ்விற்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டாய். இந்த பாடுகள் எந்த வாழ்விற்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டாய். நேசிக்கின்றாயா இயேசுநாதரை, நேசித்து வா கூறு செலுத்து. நேசிக்கின்றாயா இயேசுநாதரை, நேசித்து வா கூறு செலுத்து. அப்பா எங்களுடைய உண்மை நாங்கள் நேசிக்கிறோம் ராஜா. அப்பா எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமல் செய்த பாவங்களை அப்பா நாங்கள் ஜெபிக்க போறோம். எங்களுடைய இருதயத்தை நீர் ஆயத்தப்படுத்துவீராக, கழுவுவீராக, சுத்திகரிப்பீராக, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக. அப்பா உலகம் கொஞ்சம் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இல்லாம அங்கேயும் இங்கேயும் இல்லாம ராஜா உமக்காக போராடி ஜெபிக்க போகிறோம். சுவாமி எங்களை தாழ்த்துகிறோம். நீரே உயரணும், நீர் மாத்திரம் உயரணும் ராஜா. சுயமென்னல் சாம்பலாய் மாற சுத்தாவியானல் ஊட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தெய்வாரும் செய்வி. உணர்ந்தவர்களாக சுயமென்னல் சாம்பலாய் மாற சுத்தாவியானல் ஊட்டும் சென்று மாமிசம் சாக தேவாருள் செய்வி. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்து அம்மாவை பார்த்து உம்முடைய அன்பை நோக்கி பார்த்து ஓடி வருகிறோம். எங்களை கண்ணோக்கி பார்க்கிறாங்க. கல்வாரி நண்பர்களே, கல்வாரி கல்வாரி இயேசுவே, உம்முடைய அன்பை எங்களுடைய இருதயத்தை கழுவுகிறாங்க. கழுவும் உம் திருரத்தத்தாலே கரைந்த இருதயத்தில் கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரி ஒப்பு கொடுங்க ஜனமே. ஆண்டவரே, கல்வாரிக்கு ஒப்பு கொடு. இப்பொழுது ஒப்பு கொடுப்பீர்கள். ஒப்பு கொடு. இயேசுவே. ஆமென். ராஜா ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுங்க ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம். நீ மாத்திரம் உயர்வீராக. ஓடி வந்தே. கல்வாரியின் இயேசுவே. அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் உம் திருரத்தத்தாலே கரைந்த
உமக்கு என்னை உமக்கு தந்தேன் இரண்டு கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து இனி நான் நல்ல நீ ஆசையா ஆசையா சொல்லணும். சுநாயகா என்னை உமக்கு தந்தேன். என்னை உமக்கு ஆசையா சொல்லுங்க அப்பாட்ட. அப்பா என் கையை பிடிச்சுக்கோங்க. நாங்க பிடிச்சா விட்டுருவோம், நீங்க பிடிச்சுக்கோங்க. இனி நான் அல்ல நீரே சுநாயகா 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 இனி நானல்ல நீரே சுநாயகா இனி நானல்ல நீரே நீரே சுநாயகா இனி நான் அல்ல நீரே சுநாயகா. ராஜா, ஒரு விசை நாங்கள் கையில் உயர்த்தி ஒப்பு கொடுத்தோம். எங்களை கையில நீங்க பிடிச்சுக்கோங்க சுவாமி, நீங்க பிடிச்சுக்கோங்க. நாங்க சின்ன பிள்ளைங்க ஏசப்பா, போக்குவரத்து தெரியாத சிறு குழந்தைய சுவாமி. நாங்க அப்பா ஞானத்தை எங்களுக்கு தெளிந்த புத்தியையும் அறிவையும் தருவீராகப்பா ஏசப்பா. பாவத்தை வெறுத்து உலகத்தை விட்டு ஓடி அப்பா மாமிசத்திற்கு எதிர்த்து நின்று உமக்கு நாங்கள் ஊழியம் செய்ய, உமக்காக நாங்கள் ஓட, உமக்காக நாங்கள் ஜெபிக்க, தேசத்திற்காக திறப்புல நிற்க, அழிந்து போகிற ஆத்மாக்காக நாங்கள் திறப்புல நிற்க எங்கள் நீர் கழுவி நீர் சுத்திகரித்தீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. வரப்போற நேரங்கள் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளை போல நாங்களுடைய வழிகளை விட்டு விலகி அழிந்து போனோம். எங்களுடைய இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிருப வாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தி நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தல். ஆமென், ஆமென், ஆமென். விழிப்பு ஜெபத்தில் நான் மத்தியில் வந்து சிறப்பான பாடல் ஜெப வேளை தொடர்ந்து ஆண்டுடைய செய்தியை நமக்கு கொடுக்கும்படியாக வந்திருக்கின்ற ஆலங்குளம் பகுதியை மையமாக கொண்டு எல்லாருக்கும் இயேசு அந்த ஊழியங்களை நிறைவேற்றி வருகின்ற என்னுடைய சகோதரர் தான் அவங்க. உங்கள் எல்லாருடைய சார்பாக இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி அவங்கள வரவேற்கிறேன். சேஷமாக அதனால் வந்திருக்கிறவங்களை எல்லாரையும் மனதார வாழ்த்துகின்றேன். இப்பொழுது நம்ம ஜெபித்து தொடர்ந்து நம்முடைய கரங்களை கொடுக்கிறேன். நல்ல தகப்பனே,
உம்முடைய அளவற்ற அன்புக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய நன்மைகளுக்காக, உம்முடைய வழிநடத்துதலுக்காக, ஆசீர்வாதத்துக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சேஷமாக இந்த அருமையான இரவு நேரத்தை எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்வின் ஆசீர்வாதமாக நேரமாக தேவன் எங்களுக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்துக்காக கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை காணிக்கையாய் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த ஊழியத்திற்கென்று கர்த்தர் பயன்படுத்துங்க. ஆண்டவருக்கென்று கொடுத்த பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உம்முடைய குரலை நாங்கள் வசனத்தின் வழியாய் கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி செய்தி வேலைக்காக, இறுதி ஜெப வேலைக்காக, அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் ஒரு மனதோடு அவரை நோக்கி பார்ப்போம். உன்னை காக்கிறவர் ஓரங்கா, உந்தன் காலை தள்ளாட ஓட்டா, கவலைகள் தீர்ப்பா, கண்ணீர் துடைப்பா, கடைசி மட்டும் கைவிடாதிருப்பா. கவலைகள் தீர்ப்பா, கண்ணீர் துடைப்பா, கடைசி மட்டும் கைவிடாதிருப்பா. உன்னை காக்கிறவர் உறங்கா. இரவும் பகலும் உறங்காது எங்களை காக்கின்ற எங்கள் பரம தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளும் உம்மோடு சேர்ந்து உறங்காமல் மற்றவர்களுக்காக, தேசத்திற்காக, திருச்சபைக்காக, வாலிப தம்பி தங்கைகளுக்காக மற்றும் தீய பழக்க வழக்கங்களில் அடிமையானவர்களுக்காக, துர்மரணங்களில் இருந்து ஜனங்கள் காக்கப்பட தங்கள் தூக்கத்தை தியாகம் செய்து ஜெபித்திருக்கிறார்களப்பா. நீர் அவர்களோடு வேளையிலே பேசியறணும், ஆசீர்வதித்தரணும், எல்லா தேவைகளையும் சந்தித்தரணும். யெகோவா ஈரே, எல்லாம் உடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் அல்லவா, உடைய சன்னிதானத்திலே பார்த்து கொள்ளப்படும் அல்லவா. எல்லா கவலைகளையும் மறந்தவர்களாய் ஒரு மனதோடு உடைய வார்த்தைகளை கேட்கவும் ஜெபத்தில் ஈடுபடவும் வழி நடத்தும். எல்லா தேவைகளையும் சந்தித்து அனுப்பியறணும். ஒரு குறைவும் வராமல் எல்லாவற்றையும் நிறைவாக்கி அனுப்பியறணும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவேற்றுவார். இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும். அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சில காரியங்கள் நினைவில் ஞாபகத்தில் நிற்க வேண்டும். முதலாவது என்ன அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய ஒரு ஜீவியம், அதற்கு தேவனோடு பேசுவது. இவ்வளவு நேரம் அதான் செஞ்சோம். நம்ம பேசுறத அவர் கேட்கிறாரு. ஏன்னா சங்கீதம் 65:2 சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். எந்த வித்தியாசமானவர் கிடையாது. எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்பார். ஜெபத்தை கேட்கிறவர். அந்த பகுதியை நான் 2வது வாரேன். அடுத்தபடியா ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவர், நாம் ஜெபித்தால் நம்மோடு பேசுகிறவர். ஆண்டவர் பல வழிகளிலே நம்மோடு பேசுகிறார். அது முக்கியமான வழி வேத வசனங்கள் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறார். இந்த வேதாகமத்தில் அநேக சிறப்புகள் உண்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், லூக்கா 21:33, மார்க்கு 13:31.
வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஒளிந்து போகாது. வால்டேர் என்று ஒரு தத்துவ ஞானி இருந்தார். நீங்கள் சரித்திர புத்தகத்தில் பிரெஞ்சு புரட்சிக்கு வால்டேர், ரூசோ என்பவருடைய எழுத்துக்கள் ஒரு காரணம் என்று படித்திருப்பீர்கள். நல்ல மனிதர் தான், ஆனால் பிரெஞ்சு புரட்சிக்கு வித்திட்டவர் தான். ஆனால் ஆண்டவரை பற்றிய நம்பிக்கை இல்லாதவர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். இவர் ஆண்டவருக்கு எதிராக, இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக, பரிசுத்த வேதாகமத்திற்கு எதிராக, வேத வசனங்களுக்கு எதிராக பல காரியங்களை சொல்லியும் எழுதியும் வந்தார். அவர் கணித்து சொன்ன ஒரு காரியம், பிரிடிக்ட் பண்ணி சொன்ன ஒரு காரியம், இன்னும் 100 ஆண்டுகளுக்குள் வேதாகமம் எங்கேயும் காணப்படாது. அவருடைய காலத்திலிருந்து 100 ஆண்டுகளுக்குள் வேதாகமம் எங்கேயும் காணப்படாது. அது முற்றிலும் ஒளிந்துவிடும். அது பயனற்ற ஒரு புத்தகமாக மாறிவிடும். ஒரு மனிதன் கூட அந்த வேதாகமத்தை பயன்படுத்த மாட்டான் என்று பிரிடிக்ட் பண்ணார், கணித்து சொன்னார். ஆனால் எந்த வீட்டிலிருந்து இவ்வாறு எழுதியும் பேசியும் வந்தாரோ 50 ஆண்டுகளுக்குள், இவர் இறந்த 50 ஆண்டுகளுக்குள் அந்த வீட்டை, எந்த வீட்டிலிருந்து இவர் எழுதியும் பேசி வந்தாரோ அந்த வீட்டை வேதாகம சங்கம் விலைக்கு வாங்கியது. இன்றைக்கு கோடிக்கணக்கான வேதாகமங்கள் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அதே வீட்டிலிருந்து அச்சிடப்பட்டு வருகிறது. வால்டேர் கடவுளாலும் மனிதனாலும் புறக்கணிக்கப்பட்டவன் நான் என்று சொல்லி பரிதாபமாய் மரித்து போனான். வேத வசனம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், லூக்கா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 3 வசனங்களில் வேதம் சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒரு மனிதனை பிழைக்க வைக்க வல்லவை வேத வசனங்கள். யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்திலே வேத வசனத்தை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்றார். இது ஆவி, இது ஜீவன். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வசனம் வாசிங்க, பிழையற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. இந்த பகுதி வாசிங்கம்மா. சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் பிழையற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. அப்போ ஒரு மனிதனை பிழைக்க வைக்க வல்லவை வேத வசனங்கள். சாவுக்கு எதுவாக சென்று கொண்டிருக்கிற ஒரு மனிதனை பிழைக்க வைக்கும் வல்லமை இந்த வேத வசனத்திற்கு உண்டு. மறைந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருடைய வழக்கிலே பல்பீர் சிங் என்ற மனிதரை தவறுதலாக சேர்த்து விட்டார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிஎன் சிங், சத்வந்த் சிங் என்ற 2 பேர் தான் அம்மையாருடைய மரணத்திற்கு காரணம் என்று சொல்லி இங்க பல்பீர் சிங் தவறாக சேர்க்கப்பட்டார். செஷன்ஸ் கோர்ட் பல்பீர் சிங்குக்கு மரண தண்டனை வழங்கியது. மரண தண்டனை வழங்கப்பட்டவுடன் அவர் கேட்டது, மரண தண்டனை வழங்கிய கைதிகள் எல்லாம் தனியாக கொட்டடி என்ற ஒரு இடத்திலே அடைப்பார்கள். அந்த இடத்திலே அவர் செல்வதற்கு முன்பதாக எனக்கு ஒரு வேதாகம தாருங்கள் என்று கேட்டார். பின்னாட்களிலே பத்திரிகை நிருபர்கள் அவரிடம் அதை கேட்ட பொழுது, இயேசு கிறிஸ்துவும் செய்யாத தவறுக்காக, அவர் ஒரு நிரபராதி, செய்யாத தவறுக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டவர், நானும் செய்யாத தவறுக்காக செஷன்ஸ் கோர்ட்டால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர், அந்த ஒரு ஒற்றுமைக்காக தான் இந்த வேதத்தை நான் வாங்கினேன் என்று சொன்னார். தனிமே அறையிலே, சிறைச்சாலையிலே, கொட்டடியிலே வேத புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தார். அதை வாசிக்க 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 நாமும் பிழைத்து விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்ததாம். கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தது. பல்பீர் சிங் நிரபராதி என்று சொல்லி கண்டறிந்து அவரை விடுதலை செய்தார்கள். வெளியே ஏராளம் பத்திரிகை நிருபர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் அவரை சூழ்ந்து கொண்டு கேட்டார்கள்,
தனிமை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது, மரண தண்டனை எதிர்நோக்கி இருந்த பொழுது பிழைப்போம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை, ஆனால் வேதாகமம் வாசிக்க வாசிக்க அந்த நம்பிக்கை எனக்கு வந்தது. அந்த நம்பிக்கையை வேதாகமம் தான் எனக்கு கொடுத்தது என்று அந்த சீக்கிய இளைஞர் சொன்னார். ஒரு மனிதனை, மரணத்திற்கு எதுவாய் சென்று கொண்டிருக்க ஒரு மனிதனை இந்த வேத வசனத்தால் பிழைக்க வைக்க முடியும். சங்கீதம் 119:11 நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். சங்கீதம் 119:9 சொல்கிறது, வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், இந்த வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு மனிதனை பாவம் செய்ய விடாமல் தடுக்க வல்லமை வேத வசனத்திற்கு உண்டு. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்கள் என்று சொல்கிறார். ரட்சிப்புக்கு நேராய் நடத்தும், பாவம் செய்ய விடாமல் தடுக்கும் வல்லமை வேத வசனங்களுக்கு உண்டு. 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற சமயத்தில் சிகரெட் சுற்றுகின்ற அந்த காகிதம், அதற்கு ரொம்ப கிராக்கி ஏற்பட்டது. புகையிலையை சுற்றி சிகரெட்டாக போய் பாருங்க, அந்த காகிதம் அதற்கு ரொம்ப கிராக்கி ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் மெக்சிகோ தேசத்தை சேர்ந்த ஒரு வாலிபன் ஒருவனுக்கு ஒரு ஊழியக்காரர் புதிய ஏற்பாடை கொடுத்து, இதை வாசி, இது உனக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னார். அவன் ஒரு செயின் ஸ்மோக்கர், அவனுக்கு அந்த வேதாகமத்தை படிக்க மனமில்லை. ஆனால் யோசித்து பார்த்தான், சிகரெட் விலை அதிகம், தாழ் விதை அதிகமாயிற்று, ஆனால் நம்மளே புகையிலையை வாங்குவோமே, இந்த தாளை கிழிச்சு அதுக்குள்ளே புகையிலையை அடைச்சி சிகரெட்டாக சுருட்டி புகைப்போமே என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்தது. அதே போல ஒவ்வொரு நாளும் புதிய ஏற்பாடிலிருந்து ஒரு தாளை கிழிப்பான், அதிலே புகையிலை வைத்து அடைப்பான், சிகரெட்டாக போய்த்து மகிழுவான். பல நாட்கள் விதமாய் செய்து வந்தான். ஒரு நாளிலே அவன் அன்று வேதத்தை வாசிக்க அதை கிழித்த பொழுது தற்செயலாக அவனுடைய பார்வை வேதாகமத்திலே பட்டது. என்ன பகுதினா, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அருமை இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். அவன் திக்கு பிரமை பிடித்தவன் போனானான். உலகிலே வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, 2ஆம் உலகப் போர் காரணமாக கொத்து கொத்தாக மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கும் வியாதி, ஸ்பானிஷ் ஃப்ளூ. அந்த சூழ்நிலையிலே ஒருவர் நானே வழி என்று சொல்கிறாரே, நானே சத்தியம் என்று சொல்கிறாரே, நானே ஜீவன் என்று சொல்கிறாரே, யார் இவர்? இந்த கேள்வி ஒன்று உள்ளத்தில் எழுந்தது. ஆகவே அவளோடு பாதி கருகிய நிலையில் இருந்த வேதாகம தாள்களை வாங்கினான், வாசித்தான் வாசித்தான் வாசித்தான். வேதத்தின் மீது புதிய ஏற்பாடு மீதி பக்கங்களை வாசித்தான் வாசித்தான் வாசித்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான், ஊழியக்காரனாய் மாறினான். இந்த வல்லமை வேத வசனங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, சங்கீதம் 107:20 சொல்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த வேத வசனங்களுக்கு சுகமளிக்கும் வல்லமை உண்டு. T.L. ஆஸ்பான் சுகமளிக்கும் ஊழியத்திலே தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட தேவ ஊழியர். லட்சக்கணக்கான மக்களுடைய கூட்டத்திற்கு வருவார்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கரங்களை வைத்து சுகம் கொடுக்க அவரால் முடியாது, ஜெபிக்க முடியாது. அதனால் அவர் என்ன செய்வார்னா, சுகமளிக்கக்கூடிய வேத வசனங்களை வரிசையாக சொல்லுவார். அந்த வசனங்கள் மீது நம்பிக்கை வைக்கும்படி மக்களை நடத்துவார். இந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் மக்கள் சுகமடைவார்கள். இந்த வல்லமை வேத வசனத்திற்கு உண்டு. எத்தனை வசனங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யாத்ராகமம் 15:26 சொல்கிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆங்கிலத்தில் இது போடப்பட்டிருக்கிறது, I am the Lord that healeth thee. இதற்கு நேரடியான அர்த்தம் என்ன? நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர். யாத்ராகமம் 23:25 சொல்கிறது, அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்.
உபாகமம் 7:15 சொல்கிறது, கர்த்தர் சகல நோய்களை உன்னை விட்டு விலக்குவார் என்று சொல்லி. ஏசாயா 53:5 சொல்கிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமணி நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 1 பேதுரு 2:24 சொல்கிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தா அவருடைய தழும்புகளா குணமானீர்கள். யாக்கோபு 5:15 சொல்கிறது, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். மல்கியா 4:2 சொல்கிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவங்க மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதில் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். வேதம் சொல்கிறது எரேமியா 33:6 நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். எரேமியா 30:17 சொல்கிறது, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். சங்கீதம் 91:10 சொல்கிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி. எத்தனை வசனங்களை, நம்பிக்கை தருகின்ற வசனங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்களை வாசித்து பாருங்கள். இந்த வேத வசனங்கள் அவளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவனும் அவர் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். நான் செல்லும் இடங்கும் மீண்டும் அதை மகிழ்ச்சியோடு சொல்லி வருகிறேன். சாது சுந்தர் சிங் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய உள்ளத்தை ஒப்பு கொடுத்த போது அவர் வீட்டை விட்டு துரத்தப்பட்டார். ஒரு நாளிலே தகப்பனாரை பார்க்கும் ஆசையிலே வந்தார். தாயார் ஏற்கனவே மரித்து விட்டார்கள். தகப்பனார் சொன்னார், நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாய், உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, வந்து விட்டாய், இந்த இரவு மாத்திரம் தங்கு தோட்டத்திலே, நாளை காலை சூரியன் உதிப்பதற்கு முன்னதாக இடத்தை விட்டு சென்று விட வேண்டும் என்று சொல்லி அவங்க அண்ணி வந்தாங்க. வேண்டா விருப்பம் உணவு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு தோட்டத்தில் படுத்துக்கிட்டாரு. அந்த வீட்டின் வாரிசு தோட்டத்தில் தூங்குறாரு. மறுநாள் காலை சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக அந்த இடத்தை விட்டு அகன்று, உப்பல் என்ற பெயரில் அவருக்கு ஒரு போதகர் நண்பராக இருந்தார். அந்த நண்பருடைய வீட்டிற்கு சென்றார். வாசற்படியிலே வந்தவர் அப்படியே மயங்கி விழுந்துட்டார். வாய் ஓரத்தில் ரத்தம். போதகர் உடனே டாக்டரை வரவழைச்சார். டாக்டர் பரிசோதித்து விட்டு சொன்னார், இந்த மனிதர் கடைசியாக சாப்பிட்ட உணவிலே கடுமையான விஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவர் பிழைக்க மாட்டார், மரித்து விடுவார். நான் பிறகு வந்து மற்ற காரியங்களை கவனித்து இவருக்கு டெத் சர்டிஃபிகேட்லாம் எழுதி கொடுத்துட்டு போறேன்ட்டு போயிட்டார். சாது சுந்தர் சிங் அற மயக்கத்தில் இருக்காரு. அவர் சொன்னார் போதகரை பார்த்து, பக்கத்தில் உட்கார்ந்து உங்கள் புதிய ஏற்பாடை திறந்து மார்க் 16ஆம் அதிகாரத்தை வாசிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லும் அதிகாரம் மார்க் 16. மரணமே கூர் எங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே, மரணமே கூர் எங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே, நோவையும் சாவையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம், நோவையும் சாவையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம், உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசன் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசன் சொந்தமானாரே, உயிர் தெழுந்தாரே. இயேசு கிறிஸ்துவின் மகிமையான உயிர்த்தெழுதலை பற்றி சொல்கின்ற அந்த வேத பகுதி அவருடைய சரீரத்தில் படும்படி சத்தம் கேட்கும்படி வாசிக்க 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 அந்த விஷம் அப்படியே இறங்கிட்டு, மருத்துவர் வந்தார். நிச்சயமாய் இவர் மரித்து விடுவார் என்று சொன்ன மருத்துவர் அதிர்ச்சி அடைந்தார். காரணம், சாது சுந்தர் சிங் பூரண ஆரோக்கியத்தோடு எழுந்து உட்கார்ந்து இருந்தார். இந்த அற்புத சாட்சி கண்ட மருத்துவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உள்ளத்தை ஒப்பு கொடுத்து பர்மா என்ற மியான்மருக்கு மிஷினரியாக புறப்பட்டு சென்றார் என்று சரித்திரம் சொல்கிறது. இந்த வேளையில் நீங்களும் மருத்துவர்களால் குணமாக்க முடியாத ஒரு பலவீனத்தினால் தாக்கப்பட்டிருக்கலாம்.
இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்க. ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்குரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். வெளிப்படுத்தல் 1:18 ஆண்டவர் சொல்லுகிறார். அவரால் குணமாக்க முடியாது வியாதி என்று ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நான் சாட்சிகளை சொல்ல ஆரம்பித்தேன் என்றால் நேரம் போதாது. எனக்கு 1/2 மணி நேரம் தான் டைம் இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர். அவர்களால் சுகமாக்க முடியாத வியாதி என்று ஒன்றுமே கிடையாது. வேத வசனங்களுக்கு அந்த வல்லமை உண்டு. அது மட்டும் இல்லை, நம்முடைய அன்றாட தேவைகளிலே வேத வசனம் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறார். அதிக படிப்பில் அறிவில்லாத ஒரு மனிதர் ஒரு பிசினஸ் தொடங்க நினைச்சார். இந்த சாட்சியை ஒரு குருவானவருடைய தகப்பனார் என்னுடைய பைபிள் டீச்சராக, ஸ்கிரிப்சர் டீச்சராகவும் தமிழ் டீச்சராகவும் ஆசிரியர் மர்காஷி ஸ்கூலில் நான் படிக்கும்போது எனக்கு இருந்தார்கள். அவங்க இறந்து போயிட்டாங்க, கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் சேர்ந்து விட்டார்கள். என்னுடைய தமிழ் டீச்சராக இருந்தாங்க, ஸ்கிரிப்சர் டீச்சராக இருந்தாங்க. அவங்க தான் இந்த சம்பவத்தை சொன்னாங்க. நான் 9ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு அதிக படிப்பறிவில்லாத மனிதர் ஒரு பிஸ்னஸ் தொடங்க நினைத்தார். அவருக்கு ஒரு ஆசை, முன்னால் நம்ம பாவத்தில் இருந்தோம், இப்போ ஆண்டவர் நம்மளை பாவத்தை மன்னித்து நம்ம புது சிருஷ்டியாக மாற்றிட்டார். அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்டு அவர் சொல்கிற பிஸ்னஸை தொடங்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. அவர் ஒரு நாள் வேதத்தை திறந்து வாசித்துட்டு இருக்காரு. பிஸ்னஸ் தொடங்கணும், எப்பா ஏதாவது ஒரு பிஸ்னஸை காட்டுங்கய்யா அப்படின்னு வாசித்துட்டு இருக்கும்போது அந்த வேத பகுதி மத்தேயு 5:13 மூலமாக ஆண்டவர் அவரோடு பேசினார். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும்? மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் வேறொன்றுக்கு உதவாதுன்ற அந்த வேத பகுதியை வாசிக்கிட்டு இருக்கும்போது அதில் உப்பு பிஸ்னஸை தொடங்கணும்னு ஒன்றும் போடலை. ஆனால் அந்த மனிதருக்கு உப்புன்னு இங்கே வந்துட்டு உப்பு வியாபாரத்தை தான் ஆண்டவர் தொடங்க நினைக்கிறார் போல, சொல்ல நினைக்கிறார் போலன்னு ஒரு எண்ணம். ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிந்து உப்பு வியாபாரத்தை தொடங்கி அது பெரிய கோடீஸ்வரராய் மாறி போனார்னு அந்த சார் சொன்னது ஒன்று என் காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. இயேசு கிறிஸ்துவிடம் ஆலோசனை கேட்டு ஒரு காரியத்தை செய்தோம் என்றால் நிச்சயம் வெற்றி தான். அந்த ஆலோசனையை வேத வசனங்கள் மூலமாக அவரோடு பேசுகிறார். எல்லா இடத்துலையும் சொல்கிற ஒரு விஷயத்தை இங்கேயும் சொல்ல விரும்புகிறேன். எம்ஃபில் பாடத்தில் அட்வான்ஸ்ட் டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங்னு ஒரு பாடம். ஒரு 7-8 தடவை அந்த பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டேன். கஷ்டமான பாடம், சரியாக படிக்கலை. 7 தடவை 8 தடவை ஃபெயில் ஆகிட்டேன். 2 தடவை நல்லா எழுதியும் ஃபெயில். திரும்ப பரீட்சை எழுதணும். பாளையங்கோட்டை சதக்துல்லா அப்பா காலேஜில் போய் பரீட்சை எழுதணும். சாந்தி நேரில் எங்கள் வீட்டில் இருந்து கிளம்பணும். எப்படி இருக்கும்? 7 தடவை 8 தடவை ஃபெயில் ஆன பிறகு திரும்ப பரீட்சை எழுதணுன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்காது இல்லை? ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அப்போது அந்த நாட்களில் எனக்கு உள்ள உடைந்த நேரத்திலெல்லாம் நான் வாசிக்கும் ஒரு வேத பகுதி சங்கீதம் 102. ஏனென்றால் இந்த சங்கீதம் 102 முகவுரை விதமாய் சொல்கிறது, துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். அதனால் எனக்கு எப்போல்லாம் வேதனையாக இருக்கோ, இப்போல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கும், அந்த வேத பகுதி வாசிப்பேன். அன்னைக்கு பரீட்சை எழுத போகணும், 9:15 ஆகிட்டு 9:45 பைக்கில் போய் சதகத்துல்லா அப்பா காலேஜில் போய் எழுதிட்டு வரணும். முழங்கால் படிக்கிட்டு இந்த வேத வசனத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். வரிசையை வாசிக்கிட்டே வாரேன். 13ஆம் வசனம் மூலமாக ஆண்டவர் என்னோடு பேசினார். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கான குறித்த நேரம் வந்தது. எப்பா நீ பாஸ் ஆகிறதுக்கான நேரம் வந்து விட்டது, நான் உனக்கு இறங்கினேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் தெளிவாக என் காதில் ஒலிச்சது. ஆண்டவர் இன்னொரு ஆலோசனை கொடுத்தார். எப்பெல்லாம் நீ பாஸ் ஆகணும்னு ஜெபம் பண்றியோ இதை வாக்குத்தத்தமாக பிடித்து கொண்டு ஜெபின்னு சொன்னார். ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்து ஜெபிக்க சொன்னார், ஆலோசனை கொடுத்தார். பரீட்சை எழுதிட்டு வரும்போதே பாஸ் ஆயிடுவோன்னு தெரிஞ்சிட்டு. ஏன்னா நான் பெரிய பெரிய சைஸில் எழுதுறவேன், ஃபாண்ட் சைஸ் பெருசாக எழுதுறவேன். ஆனாலும் 102 பக்கம் எழுதுனேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார். வேத வசனங்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். வாக்குத்தத்தம் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் எப்படி? எபிரேயர் 10:23 சொல்கிற வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்.
எண்ணாகமம் 23:19 சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. 1 சாமுவேல் 15:29 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனமாற ஒரு மனிதனும் அல்ல. தீத்து 1:3 சொல்லுகிறது, அவர் பொய்யுரையாத தேவன். ஆபகுக் 2:3 வாசித்து பாருங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது வழங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பது இல்லை. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார். இன்னும் இந்த வேத வசனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசின அனுபவத்தை நான் சொல்வேன். ஒரு தடவை இந்த PhD டேட்டா கலெக்ஷனுக்காக ஒரு ஸ்கூலுக்கு போக வேண்டியிருந்துச்சு. அநேக ஸ்கூல்களுக்கு நான் சிபாரிசோடு சென்றேன். இந்த ஸ்கூலுக்கு சிபாரிசு பண்ண ஆள் இல்லை, எனக்கு யாரையுமே தெரியாது, புது ஸ்கூல், எனக்கு பழக்கம் இல்லாத ஸ்கூல். அங்கே போகணும் டேட்டா கலெக்ஷனுக்காக. உதவி செய்வாங்களோ மாட்டாங்களோ, விரட்டி விட்டுருவாங்களோ, ஏன்னா டேட்டாவை தர்றது பெரிய விஷயம். பாருங்கள், ஜெபம் பண்ணும்போது ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மூலம் ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் உனக்கு முன்னே போய் கோணலையானவைகளை செவையாக்குவேன். என்னமோ செஞ்சிட்டார் ஆண்டவர், மனசுக்குள்ளே பட்டுச்சு. போனேன் பாருங்க, சிபாரிசோட போன ஸ்கூலில் கூட நான் தான் உட்காந்து அவ்வளோத்தையும் எழுத வேண்டியது இருந்துச்சு, அவ்வளோ டேட்டாவையும். இங்கே வந்தாங்க, கேட்டாங்க, எல்லா ஃபார்மையும் அவங்க வாங்கி அவங்களே உட்காந்து நிரப்புனாங்க. இனி வேலையே செய்ய விடலை, ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எல்லா ஸ்கூலையும் விட அதிக ஒத்துழைப்பு அந்த ஸ்கூலில் தான் கிடச்சிது. அவ்வளோ டேட்டாவையும் அவங்களே எழுதி கொடுத்துட்டாங்க. என்னுடைய தகப்பனாருக்கு ஒரு சகோதரி இருந்தார், அக்கா இருந்தாங்க, ஒரு ரிட்டையர்டு அசிஸ்டன்ட் ஹெட் மிஸ்ட்ரஸ். அவங்க ரிட்டையர்ட் ஆன பிறகு எப்பவும் ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. வேத வினா விடை, வேதாகம புதிர், வேத கேள்வி பதில், இதெல்லாம் எழுதிக்கிட்டே தான் இருப்பாங்க. வேறு எதுலேயுமே அவங்க கவனம் கிடையாது, எப்பவும் ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க ஜெபத்தை நான் அதிகமாக மதிப்பேன். அவங்கள்ட்ட என்ன சொன்னாலும் உடனே நடந்துடும். அவ்வளோ தூரம் ஜெபத்திலே மூழ்கி போன ஒரு தேவ பிள்ளை. ஒரு நாள் அவளுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. எனக்கு ஒரே பயம், ஐயோ எங்கள் அத்தை இறந்து போயிடுவாங்களோ இந்த ஆப்ரேஷனில், வயசாகிட்ட 80 வயசுக்கு மேலே ஆகிட்ட, ஆப்ரேஷனில் உடம்பு தாங்குமோ. இந்த வேதனையோடு வேதத்தை வாசித்து கொண்டிருந்த பொழுது சங்கீதம் 68:20 மூலமாக ஆண்டவர் என்னோடு பேசினார். ஆண்டவராகிய கர்த்தரா, மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. அப்போவே எனக்கு தெரிஞ்சுட்டு அத்தை பிழைச்சிக்கிடுவாங்க. இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சிச்சு. 80 வயசுக்கு மேலே நடந்த அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. எங்கள் அத்தை அதுக்கு பிறகு பல ஆண்டுகள் உயிரோடு இருந்து தான் தேவராஜ்யத்திற்குள் சென்றார். வேத வசனங்கள் மூலம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஒரு ரிட்டையர்டில் ப்ரெசண்டாக சுப்ரீம் ஹைகோர்ட் ஜட்ஜ், ஒரு மனிதர், யூடியூப்பில் பார்த்த ஒரு சம்பவம், ஒரு மனிதர் பெரிய பெரிய விஐபிஸ்க்கெலாம் வேதாங்கத்தை கொண்டு கொடுப்பார். அவருடைய ஊழியம் அதுதான். விளையாட்டில், அரசியலில், சினிமா துறையில், கலைத்துறையில், பத்திரிகை துறையில் பெரிய பிரபலமானவர்கிட்ட கொண்டு வேதாந்தத்தை கொடுத்துட்டு வருவார். ஒரு நாள் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் அவர்கிட்ட போய் வேதாந்தத்தை கொடுக்க ஆயத்தமாயிட்டு அவர் போய் பார்த்தார். அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு கிறிஸ்தவன் கிடையாது, ஆனால் என்னுடைய அறையில் ஒரு வசனத்தை எழுதி போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு முறை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க செல்லும் பொழுதும் அந்த வசனத்தை பார்த்துட்டு தான் நான் செல்வேன் என்று சொன்னாராம். என்ன வசனம் தெரியுமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதே போல் காவல்துறையில் உயர் அதிகாரியாக இருந்த பிராமின் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரியை சந்தித்த பொழுது சின்ன வயசில் சங்கீதம் 23 எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போயிடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேட்டி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், இந்த கோலும் அது தடியும் என்னை தேட்டும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். இந்த வசனம் எப்பொழுதும் நினைவுக்கு வரும். என் கடினமான சூழ்நிலையில் உதவியாக இருந்ததுன்னு சொன்னாராம். வேத வசனங்கள் தேவன் அருளிய பொக்கிஷம். எத்தனையோ வசனம் இருக்கே,
இந்த வசனத்தின் மூலமாக தான் தேவன் என்னோடு பேசுகிறார் என்பதை நான் குறிப்பாக எப்படி அறிந்து கொள்வது? எல்லாத்தையும் இந்த கேள்வி இருப்பாடலாம். வாக்குத்தத்தங்களே வேதாகமத்தில் 3000க்கு மேலே இருக்கு. இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? வேதத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கான வசனம் வரும் பொழுது உள்ளத்திலே ஒரு அமர்ந்த மெல்லிய சப்தம் கேட்கும். இது உனக்கான வசனம். உள்ளம் கொழுந்து விட்டு எரியும். இது உனக்கான வசனம். மகனே மகளே, இதுதான் உனக்கான வசனம். குறிப்பாக ஆவியானவர் பேசுவதை நாம் கேட்க முடியும். அமர்ந்த மெல்லிய குரலில் ஆவியானவர் இந்த வசனம் உனக்கு தான் என்று பேசுவதை கேட்க முடியும். டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்க கண்டத்தை தேவனுக்காய் அசைத்த மாமனிதர், சிங்கங்களோடு போரிட்டவர், நீர்வீழ்ச்சி ஒன்றை கண்டுபிடித்து விக்டோரியா மகாராணியின் பெயரின்படி விக்டோரியா நீர்வீழ்ச்சி என்று அதற்கு பெயரிட்டவர், இருண்ட பல பகுதிகளை கண்டுபிடித்தவர். அவர் சொல்லுகிறார் மத்தேயு 28:20, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னை கூட இருக்கிறேன். இந்த ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு போதுன்றார். நான் செய்த சாகச செயல்கள், நான் செய்த மகத்துவமான ஊழியத்திற்கெல்லாம் ஆதாரம் அந்த ஒரு வசனம் தான்ன்றார். ஒரு வசனத்தை தான் பிடிச்சிக்கிட்டேன். என்னைக்கும் ஆண்டவர் என் கூட இருக்கார். அந்த விசுவாசமே என்னை உந்தி தள்ளுதுன்றார். வேத வசனத்தை வாசித்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கான வசனம் என்ன என்பதை தேவ ஆவியானுடைய குரல் மூலமாய் நாம் அடையாளப்படுத்த முடியும், அறிந்து கொள்ள முடியும். இந்த வசனம் மூலம் நம்மோடு பேசுகிறார். நாம பேசுறதையும் அவர் கேட்க ஆவல் உள்ளவராக இருக்கிறார். நம்ம பேசுறதை கேட்கிறாரு, நம்மோடு பேசுகிறார். இதுக்கு மேல என்ன வேணும்? பாருங்க, டெலிஃபோன் பண்றோம், செல்போனே எடுத்துக்குவோமே, மொபைல் ஃபோன். பேசும்போது நமக்கு என்ன நம்பிக்கை? மறுமுனையில் ஒருத்தர் நான் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அந்த நம்பிக்கை இல்லைன்னா பேசுவோமா? பேச மாட்டோம். அதே மாதிரி நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் கவனத்தோடு கேட்கிறார். அதனால்தான் அவர் பெயர் ஜெபத்தை கேட்கிறவர். நாம் பேசும்போது கேட்பதாக அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 7:7, லூக்கா 11:9 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்ன்றார். சின்ன பிள்ளைகள் எளிதாக மனப்பாடம் செய்வதற்காக மத்தேயு 7:7 கேளு என்று சொல்லி கொடுப்பார்கள். அவர்கள் கேட்கும்படி உற்சாகப்படுத்துவார்கள். யோவான் 16:24 கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நம்ம கேட்கும் போது வேதனையான எதையும் அவர் கொடுக்க மாட்டார். நிறைவான சந்தோஷம் அனுபவிக்கும்படி கொடுப்பார். அவற்றோட விசேஷம் தான். நம்ம தான் கேட்கணும், நம்ம கேட்கணும். யோவான் 14:14 இயேசு என்னும் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். இயேசுன்ற நாமத்தில் அவ்வளோ வல்லமை உண்டு. கேட்கிறதெல்லாம் இயேசுன்ற ரப்பர் ஸ்டாம்பை அடித்து இயேசுன்ற முத்திரையை போட்டு அனுப்பினோன்னா லைட்னிங் ஸ்பீடில் போகும். இந்த நாட்களில் லைட்னிங் தபால்னு ஒன்று உண்டு. லைட்னிங் ஸ்பீடில் போகும். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம் நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம் நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நீதிமொழிகள் 18:10 சொல்லுகிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 8:1-9 நீங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே இப்படி நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. மேன்மையுள்ள அந்த நாமத்திலே நாம் ஜெபிப்போம். நம்ம கேட்கறதெல்லாம் கொடுப்பார். ஒரு ஸ்டெப் அதிகமா நம்ம கேளாத ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாராம். எபேசியர் 3:20 யாராயும் வாசியுங்கள். எபேசியர் 3:20
கரெக்ட் தாம்மா, வாசிங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். சாலமோன் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே கிபியாவிலே கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறது என்னிடத்திலே கேள் என்றார். சாலமோன் ஞானத்தை கேட்டான். இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க தகுந்த ஞானத்தை தாரும் என்று கேட்டான். ஆண்டவர் அவன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்தார், அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கொடுத்தார். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? மற்றவர்களுக்காக ஜெபம் பண்றது. அந்த ஜெபத்தை ஆண்டவர் ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம். தேவனால் சுகமளிக்கும் ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர்கள் கேத்ரின் குல்மன் அம்மையார். அவருடைய ஊழியத்தில் நடைபெறும் ஒரு சம்பவத்தை குறித்து ஜான்ஸ் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தாங்க அருளானந்தம் சார். பின்னாட்களில் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனாக மனோன்மய சுந்தரா யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணாங்க. அவங்க ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதில் இந்த கேத்ரின் குல்மன் அம்மையாருடைய ஊழியத்தில் நடக்கிற ஒரு காரியத்தை சொல்லியிருக்காங்க. என்ன தெரியுமா? சுகமளிக்கும் ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட இந்த அம்மாவுடைய கூட்டத்திற்கு ஏராளம் வியாதியஸ்தர்கள் வருவார்கள், தேவை உள்ளவர்கள் வருவார்கள். அங்கே வந்த உடனே அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறதை மறந்து அவங்கள விட கஷ்டப்படுறவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். ஆம்புலன்ஸில் வந்திருக்கவங்க, ஆக்சிஜன் சிலிண்டரோடு வந்திருக்கவங்க, மரண படுக்கையில் வந்திருக்கிறவங்க, கண்ணு தெரியாமல் வந்திருக்கவங்க, இப்படி அவங்கள விட கஷ்டப்படுறவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம் அவங்க வேதனையை மறந்து. அப்படி ஜெபம் பண்ணும்போது ஒரு அற்புதமான காரியம் நடக்குமா? அவங்க வியாதி, அவங்க கஷ்டம் தன்னால் மறைஞ்சு போயிருப்பதை உணர்வார்களாம். எவ்வளோ ஒரு இனிமையான காரியம் பாருங்க. 1 மணி நேரமாக யாருக்காக ஜெபம் பண்ணணும்? நமக்காக, நம்ம பிள்ளைகளுக்குமா ஜெபம் பண்ணோம்? இல்லையே, மற்றவர்களுக்காக தானே ஜெபம் பண்ணோம். இந்த காத்திருப்பு ஜெபத்தின் கடைசி வேளைக்கு வந்திருக்கிறோம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவருக்கு விருப்பமான ஜெபம் தான். ஒருத்தங்க சொல்றாங்க, என்கிட்ட சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு முறை ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் போட்டுக்கிட்டே அவங்கள கடக்கும் போது அதுக்குள்ளே உட்கார்ந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த மனிதனுக்காகவோ மனுஷிக்காகவோ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். முகம் தெரியாத மனிதர், முகம் தெரியாத மனுஷி. ஆனால் ஒன்று நித்தியத்தில் பரலோகத்தில் அந்த மனுஷனை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நீ இவனுக்காக ஜெபித்தாய், இவளுக்காக ஜெபித்தாய், இன்று உன்னுடைய ஜெபத்தினாலே இவர்கள் உயிரோடு இருந்தார்கள், இப்பொழுது நித்தியத்திற்கு வந்திருக்கார்கள் என்று காண்பிப்பார். ரூத் கிரஹாம், பில்லி கிரஹாம் ஐயாவுடைய மனைவி, அவங்க சொல்றாங்க, பெஸ்ட் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் உள்ள ஒரு காரியம் என்னன்னா, டெய்லி நியூஸ் பேப்பர், செய்தித்தாளை வாசிக்கும் பொழுது எத்தனை ஜப குறிப்புகள், எத்தனை துர்மரணங்கள், அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், அவருடைய ஆறுதலுக்காக யார் ஜெபம் பண்ணுவா? நம்மளை தவிர. செய்தித்தாள், தொலைக்காட்சி, யூடியூப், எத்தனை வேதனையான சம்பவங்கள் நம் காதுக்கு வருகிறது. தேவ பிள்ளைகள் படும் உபத்திரவத்தை குறித்து இன்னைக்கு காலையில் கொஞ்சம் யூடியூப்ல பார்த்தேன், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உபத்திரப்படுற சில நாடுகள் பட்டியலுக்காக ஜெபம் பண்ணோம். ஆனா கிறிஸ்தவ நாடு, இன் காட் வி ட்ரஸ்ட் என்று சொல்கின்ற அமெரிக்க தேசத்திலே ஒரு இளைஞன் ஒரு வீதியில இருந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கிறான். அங்கே ஒரு வாலிப பெண் அவனை பரிகாசம் செய்கிறாள், இயேசுவை குறித்து தூஷணமாய் பேசுகிறாள். ஒரு காலத்தில் மிஷினரிகளை அனுப்பின இங்கிலாந்து தேசம் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு? சர்ச்சுகள், தேவாலயங்கள் மசூதிகளாய் மாற்றப்படுகிறது. தேவாலயங்கள் பெரிய பெரிய ஷாப்பிங் சென்டர்ஸா மாற்றப்படுது, பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸா மாற்றப்படுது, பெரிய பெரிய மியூசியம்ஸா மாற்றப்படுது. எவ்வளோ வேதனையான காரியம். இன்னைக்கு நம்ம தான் உங்களுக்கு மிஷனரியா போக வேண்டியது இருக்கு அந்த தேசங்களுக்கு. எவ்வளோ காரியம். இயேசுவின் நிமித்தம் உபத்திரவம், அவளுக்காக நாம தான் ஜெபம் பண்ணணும். வேற பெரிய உதவி செய்யலைனாலும் அட்லீஸ்ட் லெட் அஸ் ப்ரே ஃபார் தம். யோபு 42:10 சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டி ஆற்றினார்.
சிநேகிதருக்காகவும் ஜெபம் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம செய்கிற பெரிய உதவி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது. ஒருவேளை ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறேன் நான் மறந்துட்டுனா உடனே ஜெபம் பண்ணிடுங்க. அவங்க ப்ரேயர் பண்ணி சொல்லும்போதே ஜெபம் பண்ணிடுங்க. மறக்குது அவங்க சொன்ன ஜெப குறிப்பு மறந்துடுதுன்னா உங்கள்கிட்ட அவங்க ஜெபம் சொன்ன அந்த நொடியை ஜெபம் பண்ணிடுங்க. மறக்காது அந்த நொடியை ஜெபம் பண்ணிடுங்க அவங்களுக்காக. ஒரு நொடி ஜெபம் பெரிய அற்புதத்தை கொண்டு வருமா? இன்னொரு காரியத்துக்கு ஆண்டவர் ஜெபம் பண்ண சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டமான காரியம். மோசே தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதர். அதுக்கு பல காரணங்களை சொல்லுவாங்க. அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார், நான் 80 நாள் உபவாசம் இருந்தார் அப்படிலாம் சொல்லுவாங்க. இன்னொரு பெரிய காரியத்தை செஞ்சார். 2ஆகும் 12ஆம் அதிகாரத்தில் மோசையின் சொந்த சகோதரன் ஆகிய ஆரோனும் சொந்த சகோதரியாக மிரியாவும் மோசையை பற்றி மோசமாக பேசுகிறாங்க. தேவன் மோசை கூட மாத்திரமா பேசுகிறாங்க, எங்க கூடலாம் பேசலையா அப்படின்றாங்க. மோசே ஒன்றும் செய்யலை, ஆண்டவர் கோபப்படுறாரு. மிரியாம் குஷ்டரோகியாய் மாறுகிறாள். எனக்கு எதிராக பேசியவளுக்கு ஆண்டவர் தக்க தண்டனை கொடுத்து விட்டார். அவன் அகமகிழலை. அல்லேலூயா, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லலை. நான் நியாயவான், நான் நீதிமான் என்று அத்தனை பேர் முன்னாலும் தேவன் விளங்க பண்ணி விட்டார்னு சொல்லலை. அவன் என்ன சொல்றான் பாருங்க. என்னாகும் 12:13 வாசிங்க. என்னாகும் 12:13 முடிக்க போறேம்மா. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் போட்டிருக்கு. அவன் தான் பிள்ளைகளுக்காக கூட அப்படி கெஞ்சினான் பைபிளை நான் வாஸ்த மாதிரி ஞாபகம் இல்லை. தன்னை எதிராக பேசி, தனக்கு எதிராக பேசி தேவனால் தண்டிக்கப்பட்ட சகோதரிக்காக அப்படி கெஞ்சினான் கடந்து. நம்ம அப்படிப்பட்ட மனநிலைக்கு ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட சுவாபத்தை நமக்கு ஆண்டவர் தருவாராக. அப்படிப்பட்ட மனநிலையை ஆண்டவர் தருவாராக. அப்படின்னா மோசே மாதிரி ஆண்டவர் நம்மையும் வல்லமையாக பயன்படுத்துவார். அப்போ முதலாவது வேத வசனங்கள் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறார். ஜபத்தின் மூலமாக நாம் தேவனோடு பேசுகிறோம். இந்த காத்திருப்பு ஜபத்தின் கடைசி ஜப வேளைக்கு வந்துட்டோம். எல்லாருக்கும் தேவைகள் உண்டு. இந்த தேவைகளை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யோபு 5:9, யோபு 9:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். மீகா 7:15 உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று நம்மை உற்சாகப்படுத்துகிறார். எரேமியா 32:27 சொல்கிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகி கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. சங்கீதம் 77:14 சொல்கிறது, அதிசயங்களை செய்கிற தேவ நீரே, ஜனங்களுக்குள்ளே உடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். இந்த நாளிலே, இந்த ராத்திரி வேளையில், இந்த கடைசி ஜெப வேளையில் ஆண்டவரே பல காரியங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு எங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், எங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், எங்கள் சகோதர சகோதரிக்காக ஜெபம் பண்ணுறோம், எங்கள் குடும்பத்தாருக்காக ஜெபம் பண்ணுறோம். ஒரு அற்புதம் செய்யும். கானாவூர் கல்யாண வீட்டில் இயேசு கிறிஸ்துவை அழைத்தார்கள். வந்தவர் வெறுமனே வரல, அற்புதம் செய்தார். அந்த வீட்டில் குறைவுபட்ட திராட்சரசம் குறைவுபட்ட போது ருசியற்ற தண்ணீரை ருசியுள்ள திராட்சரசமாய் மாற்றி அந்த திருமண வீட்டாரின் தேவை செஞ்சு அந்த ஆண்டவர் இன்று நம்ம மத்தியில் இருக்கிறார், உயிருள்ளவராக இருக்கிறார், அற்புதம் செய்வார். அப்படியெல்லாம் இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலும், என்னுடைய சரீரத்திலும், என்னுடைய மாம்சத்திலும், என்னுடைய குடும்பத்திலும், என்னுடைய சகோதர சகோதரிய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் செய்யும் ஜெபம் பண்ணுவோம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவில் இரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினா. வல்லமை உண்டு உண்டு
அற்புத வல்லமை இயேசுவில் இரத்தத்தா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவில் இரத்தத்தா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினா There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. அன்பின் பரம தகப்பனே, வியாதியினால் பலவீனப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன். வியாதியோடு சரீரத்திலே தாங்கொண்ணா வேதனையோடு பலவீனத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஏசு கிறிஸ்துவின் குணமளிக்கும் வல்லமை வியாதி உள்ள சரீரத்தை தொடட்டும். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்திலே கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்திலே கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்திலே கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40 வீதமாய் சொல்லுகிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தேவ பிள்ளையுடைய சரீரங்களில் இருந்து சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் உடல் உபாதைகளும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சரீரத்தில் உள்ள வலிகள் வியாதிகள் பலவீனங்கள் நோய்கள் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. Be healed in the all powerful name of Jesus Christ. Be healed in the sweet name of Jesus Christ. Be healed in the almighty name of Jesus Christ. ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க. நன்றி 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 கோடான குடி நன்றி. இயேசுவே நன்றி அப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க, கூர்மையான ஞாபகத்தை கொடுங்க. வேலை என்னும் ஆசீர்வாதத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுங்க. திருமணம் என்னும் ஆசீர்வாதத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண ஆசீர்வாதமான திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுங்க. ஹல்லேலூயா. குழந்தை பாக்கியம் என்னும் ஆசீர்வாதத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளி செய்யுங்க. நன்றி. தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தொழிலை செழிப்பை கட்டளையிடுங்க. விவசாயம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, விவசாயத்தில் ஒரு பெரிய பெருக்கத்தை கட்டளையிடுங்க. உடைய பிள்ளைகளுடைய மிருக ஜீவன்களை ஆசீர்வதிங்க. விவசாய பணிகள் 30, 60, 100 பலன் கொடுக்க முடிக்கிற வச்சுங்க. நன்றி நன்றி நன்றி. டிரான்ஸ்ஃபர் என்னும் ஆசீர்வாதத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு விரும்புகிற இடத்திற்கு விரும்புகிற டிரான்ஸ்ஃபர் இடமாறுதல் கிடைக்க முடிக்கிற வச்சுங்க. ப்ரமோஷன் என்னும் ஆசீர்வாதத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு விரும்புகிற இடத்திற்கு ப்ரமோஷன் கிடைக்க முடிக்கிற வச்சுங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நன்றி நன்றி கோடான கொடி நன்றி. ஹல்லேலூயா. அவருடைய குருவானவர் ஐயாவை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இப்படி சபை ஊழியர் ஐயாவை ஆசீர்வதிங்க, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இப்படி ஆலய பணியாளர் ஐயாவை ஆசீர்வதிங்க, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஆலயத்தில் சண்டே கிளாஸ் எடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆலயத்தில் உள்ள கொயர் கேர்ள்ஸ் கொயர் பாய்ஸ் ஆசீர்வதிங்க. ஆலயத்தில் மியூசிக் போடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சண்டே கிளாஸ் விபிஎஸ் எடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவரை கனம் பண்ணுவார் என்ற வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் தேவையை சந்திங்க. அரசாங்க வேலை வேண்டும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். காவல்துறையிலே வேலை, டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணி அரசாங்க வேலை, யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி அரசாங்க வேலை, இதில் கிளியர் பண்ண கிருபை செய்யும். வேலையை கொடுத்த ஆசீர்வாதம், அரசாங்க வேலை கொடுத்த ஆசீர்வாதம். நீட் கிளியர் ஆகி டாக்டராக வேண்டும் என்று ஜெபிக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துடலாம். நன்றி இயேசு சுவாமி. விசேஷித்த ஞானம் இறங்கட்டும், கூர்மையான ஞாபக சக்தியை தார். நன்றி. உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட குறைவுபடக்கூடாது. உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட குறைவுபடக்கூடாது. நிறைவாய் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் 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 நிறைவாய் ஆசீர்வதியும்.
உடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் தூக்கத்தை தியாகம் செய்து, உறக்கத்தை தியாகம் செய்து, அப்பா உற்சாகமாய் ஜெபித்தார்களே. ஒரு குறை கூட வராமல் உங்களை அனுப்பணும், எல்லாத்தையும் நிறைவாக்கி அனுப்பணும். உற்சாகமாய் ஜெபித்தார்களே. இப்படி வாழ்க்கையில் ஒரு குறையும் வரக்கூடாது. இப்படி வாழ்க்கையில் ஒரு குறையும் வரக்கூடாது. இப்படி வாழ்க்கையில் ஒரு குறையும் வரக்கூடாது. நிறைவாய் ஆசீர்வதி, நிறைவாய் ஆசீர்வதி, நிறைவாய் ஆசீர்வதி. தேவ ஊழியக்காரர் என்ற அதிகாரத்தின்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நன்றி, நன்றி, கோடான கொடி நன்றி. சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நாம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.